கர்த்தர் நாளிலே அருமை ரட்சகர் நம் நடுவிலே இருக்கிறார். எப்பொழுது நம் நடுவிலே இருக்கிறார். அதான் நம்முடைய விசுவாசம். உலகத்தின் முடிவு வருகின்றவரை நம்மோடு கூட அவர் இருக்கிறார். இந்த நாளே சகலோட்டையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்க முடியாக நல்ல வார்த்தைகளை கொடுத்து பாடலை கொடுத்து உங்களோடு கூட கர்த்தர் பேசும்படியாக நாம் ஜெபித்து இந்த நாம் ஜெபிக்கலாம். கண்கள் மூடி. அன்பு தகப்பனே, நன்றியை நாங்கள் துதிக்கிறோம். நீங்கள் மத்தியில் அசைவாடுவதற்காக ஸ்தோத்திரம். அசைவாடி கிரியை செய்வதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வார்த்தையை அனுப்பி எங்களை தைரியப்படுத்தி பலப்படுத்தி சுகமாக்குவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா இருளை அகற்றி உங்களுடைய வெளிச்சத்தினால் பிரசனத்தினால் நிரப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இது நேரம், உங்களுடைய நேரம், ஆவியானுடைய நேரம். இது ஆவியான ஜனங்களை சந்திக்க நேரம், அற்புதம் செய்கிற நேரம். எல்லா மகிமை உமைக்கே செலுத்துகிறோம். விரோதமான வல்லமையிலே சபிக்கிறோம், கடிந்து கொள்கிறோம். எங்களை ரத்தத்துக்குள் மறைத்துக் கொள்ளும். நீரே பேசும். இந்த நாமத்தை மையப்படுத்தும். ஒருவரு இடைப்படும். எல்லார் அநேகரை இதை பார்க்கும்படி ஆவியானவர் கொண்டு வா. இந்த நாமத்தை மையப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் ஒரு பாடலை பாடி அடுத்த பகுதிக்கு நாம் போவோம். மகிழ்ந்து களி கூறு. மகனே பயம் வேண்டாம், மகளே பயம் வேண்டாம். மன்னவர் இயேசு நடுவில் இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். இன்னொரு சேர்ந்து நீங்களும் பாடலாம். ஒரு பாடலை மகிழ்ந்து களி கூறு. மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு. மகளே பயம் வேண்டாம், மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து களி கூறு. மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு. மகளே பயம் வேண்டாம், மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. கொஞ்சத்தை கண்டு புலம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. மகிழ்ந்து களி கூறு. மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு. மகளே பயம் வேண்டாம், மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேர்த்தாது. அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேர்த்தாது. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. மகிழ்ந்து களி கூறு. மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு. மகளே பயம் வேண்டாம், மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மீனின் வயிற்றில் யோனா போல் தூணி குறுகி போனாயோ. மீனின் வயிற்றில் யோனா போல் தூணி குறுகி போனாயோ. பலியிடு துதியை சத்தத்தோடு, விலையிடும் எல்லாம் வெட்கத்தோடு. பலியிடு துதியிடு சத்தத்தோடு, விலையிடும் எல்லாம் வெட்கத்தோடு. மகிழ்ந்து களி கூறு. மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு. மகளே பயம் வேண்டாம், மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவர் இயேசு
நாற்காலி போடுகிறோம். துதிகளை அரியணை ஆக்கிடுவார். வந்து அமர்ந்து மகிழ்ந்திடுவார். வந்து அமர்ந்து மகிழ்ந்திடுவார். மகிழ்ந்து களிக்கூறு. மகனே பயம் வேண்டாம். மகிழ்ந்து களிக்கூறு. மகளே பயம் வேண்டாம். மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். ஹல்லேலூயா. ஆமென். துதிக்கும் போது நம் நடுவில் ஆண்டவர் வருவதற்கு நாம் நாற்காலி போடுகிறோம் என்ற அர்த்தமா? நம்முடைய துதிகளையே அரியணையாய் மாற்றி, சிம்மாசனமாய் மாற்றி அதிலே வந்து அவர் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கிறார். துதிக்கும் பொழுது அவரே வந்து விடுகிறார். துதி தேவனை கொண்டு வந்து விடும். நம் நடுவிலை கொண்டு வந்து விடும். துதி பெரிய காரியங்களை செய்யும். ஹல்லேலூயா. உரபலரம பெரியர் கர்த்தரை ஆராதனை செய்யலாமா? ஹல்லேலூயா. உரிலரமமமமம லரபபபபபபப அப்படியே கர்த்தரை துதித்து என்னோடு கூட சேர்ந்து அப்படியே ஸ்தோத்திரம் எல்லாம். ஹல்லேலூயா. உரபலரரரரர உரலரிலரரர உரலரிலரரர உரலரரரர. Oh, hallelujah, 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 hallelujah. உலரையாரா மமமமம வாழ்க 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 வாழ்க. ஹல்லேலூயா. இறை மகன் இயேசு வாழ்க வாழ்க. அதிசயமானவர் வாழ்க வாழ்க. வல்லமையுள்ளவர் வாழ்க வாழ்க. மரித்துயிர் தெழுந்தாரே. இறை மகன் இயேசு வாழ்க வாழ்க. அதிசயமானவர் வாழ்க வாழ்க. வல்லமையுள்ளவர் வாழ்க வாழ்க. மரித்துயிர் தெழுந்தாரே. இறை மகன் இயேசு வாழ்க. அதிசயமானவர் வாழ்க. வல்லமையுள்ளவர் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க. நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க. நாமம் வாழ்க. இயேசு வாழ்க வாழ்க. நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. ராஜா வாழ்க வாழ்க. நாமம் வாழ்க. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமுடையவர். எல்லா துறைத்தனங்களுக்கு அதிகாரிகளுக்கெல்லாம் மேலானவரே. எல்லா கர்த்தத்துவங்களுக்கெல்லாம் மேலானவரே. எல்லா மனிதர்களுக்கெல்லாம் மேலானவரே. உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். உம்மை துதிக்கிறோம். உம்மை போற்றுகிறோம். உம்மை புகழுகிறோம். ஹல்லேலூயா. லரபபபா. தகப்பனே தந்தை தலை நிமிர செய்பவர் நீரே. எங்களுடைய சத்துருக்கள், எங்கள் பிரச்சனைகள், எங்கள் போராட்டங்கள், எங்களுடைய பயங்கள் எதுவா இருந்தாலும் சரி, அவை எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் எங்கள் தலையை உயர்த்தி எண்ணெயில் அபிஷேகம் பண்ணி எங்கள் தலை உயர்த்துகிற தேவனாக தகப்பனே தந்தை தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே.
தலை உயர்த்துவார். வைக்கப்பட்ட இடத்திலே அதே இடத்துல தலையை உயர்த்துவார். பிரச்சனை ஓடிடும், போராட்டங்கள் மறைந்துவிடும், சத்துருக்களை விலகி ஓடுவார்கள். கர்த்தர் நம் தலையை உயர்த்துவார். கர்த்தர் நம் தலையை உயர்த்துவார். பிரச்சனைகள் மாறும். போராட்டங்கள் நிரந்தரமானதல்ல, பிரச்சனை நிரந்தரமானதல்ல, பலவீனங்கள் நிரந்தரமானதல்ல, உங்கள் குறைவுகள் நிரந்தரமானதல்ல. நிரந்தரமானவர் இயேசு. அவர் நமக்குள் இருக்கிறார். நம் குறைவுகள் எல்லாம் மாறிவிடும், நம்முடைய எல்லாம் அகன்று விடும். அவர் சூரியன், நீதியின் சூரியன். எல்லாம் மாறிவிடும். எல்லாவற்றின் வெளிச்சத்திலே கொண்டு வருவார். உங்க ஈரல் விலகும், பயம் விலகும், வியாதிகள் விலகியே தீரும். பிசாசு விலகுவான், அசுத்த ஆவிகள் விலகும், பொல்லாத மனிதர் உங்களை விட்டு அகன்று போவார்கள். கர்த்தர் உங்கள் நடுவிலே இருப்பார். அவர் உங்கள் தலையை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிரிகளோ எத்துணை தீர்ந்துவிட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிரிகளோ எத்துணை தீர்ந்துவிட்டனர். ஆனாலும் சொல்லி போவதில்லை, கலக்கம் அடைவதில்லை, சொல்லி போவதில்லை, கலக்கம் அடைவதில்லை. தகப்பனி தாங்குவீரே, என்னை கல்லாத விடமாட்டீ. தகப்பனி தாங்குவீரே, என்னை கல்லாத விட. சொல்லுங்க, எப்படி பாடுவாங்க? எந்தகம் நீரே, மகிமையும் நீரே, கலை நீர செய்பவர் நீரே, கலை நீர செய்பவர் நீரே, கலை நீர செய்பவர் நீரே. தகப்பனே தன்னை தலை நீர செய்பவர் நீரே, தலை நீர செய்பவர் நீரே. நான் அந்த பாடலை பாடி ஆராதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சகோதரிய முகம் எனக்கு தெரிகிறது. அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக ஊட்டிக் கொண்டிருக்கிறது. ஐயோ, என் சூழ்நிலை இப்படி ஆகிவிட்டது, நான் அவமானப்பட்டு போய்விட்டேனே, என் மனம் கலங்குகிறீர்கள். அநேக இடத்தில் நான் அவமானப்பட்டு விட்டேன். என் சூழ்நிலை இப்படி ஆகிவிட்டது, என் நிலைமை இப்படி ஆகிவிட்டது. என்று மாறிய நிலைமை, என்று மாறிய சூழ்நிலை, என்னைக்கு நான் பழையபடி நான் இருப்பேன், சந்தோஷம் எப்பொழுது எனக்கு வரும் என்று கண்ணீரோடு இதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீணாக. உன் தலையை உயர்த்துகிறவன், உன்னை அதே சந்தோஷப்படுத்துகிறவன், பழைய ஆதி நிலைமையோட மகிழ்ச்சியாய் நிறுத்துகிறவன் உன் நடுவிலே இருக்கிறார். உன்னோடு கூட அவர் இருக்கிறார். பயம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம். கர்த்தருக்கு நம்பிக்கையாய் அவரை நோக்கி கூப்பிடு, ஆராதனை பண்ணு, அவரை துதி, ஸ்தோத்திரம் பண்ணு. பிரச்சனை பெரிதாய் பார்க்காதே, இயேசுவை பெரிதாய் பார். எல்லாத்தையும் மாற்றக்கூடியவர் உன் நடுவில் பெரியவராக இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடு. எல்லாவற்றையும் பிரச்சனை மாற்றி உன்னை சந்தோஷப்படுத்துவார், உன்னை மகிழ்ச்சிப்படுத்துவார். நீ இழந்ததையெல்லாம் திரும்ப உனக்கு தருவார். எதையெல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் திரும்ப தருவார். மகிழ்ச்சியை கொடுப்பார். வெள்ளத்தை, பணத்தை எல்லாவற்றையும் உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை கண்ணீரை காண்கிறவர் உன் நடுவில் இருக்கிறார்.
இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹalleluya. எதிரிகள் எவ்வளவாய் பெருகி விட்டு, என் பிரச்சனை எவ்வளவு பெருசா மாறிச்சு, என் போராட்டம் எவ்வளவு பிரச்சனையா பெருசா மாறிச்சு. போராட்டம் எவ்வளவு பெருசா மாறுதோ, பிரச்சனை எவ்வளவு பெருசா மாறுதோ, அவ்வளவு சீக்கிரமா உனக்கு விடுதலையும் மகிழ்ச்சியும் உனக்கு சீக்கிரமா இருக்கும். அற்புத நாதனும் நடுவில் இருக்கிறார். ஆராதனை செய்வோம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உயர்த்தி இயேசு நடுவிலே வந்திருக்கிறார். உன் அருகிலே அவர் நிற்கிறார். உங்க வீட்டுக்குள்ளே அவர் வந்திருக்கிறார். உனக்கு அற்புதம் செய்ய, உம்மை விடுவிக்க, உம்மை சந்தோஷப்பட வைக்க. பயப்படாதே மகனே, மகளே, பயப்படாதே என்று சொல்லி உன்னை தேற்ற, உன்னை ஆற்ற, உனக்கு அற்புதங்களை செய்ய இயேசு நடுவில் வந்திருக்கிறார். அவருடைய பிரசன்னம் உன்னை நிரப்புகிறது. அவருடைய மகிமை உன்னை மூடுகிறது. அவருடைய அற்புதம் செய்கிற வல்லமை உன்னை நிரப்புகிறது. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். எதிர்காலத்துக்கு பயம் வேண்டாம். நான் இருக்கலாமா வேண்டாமா, பயம் வேண்டாம். இழந்த எல்லாத்தையும் தந்து உனக்கு புது வாழ்வை தருகிறவர் இயேசு. அற்புதங்களை செய்கிறது தான் அவருடைய வேலையே. ஒன்றும் நடக்காதுன்னு நினைக்காதீங்க. நடந்த அற்புதங்களை செய்வார் அவர். அவர் நாமமே அதிசயம், அற்புதம். உனக்கு உங்களுக்கு அவர் செய்வார். அவருடைய பிரசன்னம் நடுவில் உலாவுகிறது. அவருடைய மகிமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அவருடைய சுகமளிக்கிற வல்லமை உங்களை நிரப்புகிறது. உங்கள் துக்கத்தை மாற்றுகிற தேவ சமாதானம், சந்தோஷம் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் இப்பொழுது நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஹalleluya. அவர் நாமம் மகிமை படுவதாக. ஹalleluya, ஆமென், ஹalleluya. துக்கம் சந்தோஷமாய் மாறும். மகிழ்ச்சியினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். எல்லா சூழ்நிலையும் விட்டு விலகும். எல்லா மோசமான சூழ்நிலைகள் விலகும். பாதகமான நிலைமைகள் மாறும். இந்த காலையில் கர்த்தரோடு சொல்லுகிறார், எல்லாம் பாதகமான சூழ்நிலை மாறும். எல்லாம் சாதகமாக மாற்றி தருவார் ஆண்டவர். தேவனின் நாமத்திற்கு துதி உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்திற்கு உண்டாகவே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ் சுகமங்கே. தேவனின் நாமம் பல
பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம். உன்னதரே தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழும் சுகம் அங்கே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழும் சுகம் அங்கே. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Most high. The name of the Lord is strong tower. The righteous run and they are saved. The name of the Lord. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான்கள் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பார். நீங்கள் சுகமாய் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அதற்குள் சுகமாய் இருக்கிறீர்கள். நீங்க சொல்லுங்க, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நான் என் குடும்பம் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கி இருக்கிறோம், சுகமாய் இருக்கிறோம், ஆரோக்கியமாய் இருக்கிறோம். திரும்பியா கூட சொல்றீங்களா? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமானாகிய நான் என் குடும்பம் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கி இருக்கிறோம். என்னை பாதுகாக்கிறவர் நடுவில் இருக்கிறார். தகப்பனே நன்றியோட துதிக்கிறோம். மீண்டும் ஒரு சமூகத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எப்பொழுதாம துதிக்கிறோமோ, ஆராதனை செய்கிறோமோ, அப்பொழுதே எங்கள் நடுவில் வந்து நீர் அமருகிறீர். துதியனை அரியணை ஆக்கி அதில் அமர்ந்து அற்புதங்களை செய்கிறீர். ஆகவே இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கட்டாய அற்புதங்களை செய்திருக்கிறீர் என்று நான் 100% விசுவாசிக்கிறப்பா. நீ உயிருள்ள தேவன், வார்த்தையை மகிமைப்படுத்துகிறவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம். இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பதே உமக்கு சித்தம் பிரியம். அதை இன்னைக்கு செய்வீங்க, அதுக்காக தொடர்ந்து வசனங்களை வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசும், ஜனங்களோடு கூட பேசும். இந்த நாமத்திற்கு, இயேசுவின் நாமத்தில் உட்கார்வோம். கர்த்தர் நல்லவராக லீரா பாபா பாபா சண்டரா. Amen. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Amen. Jesus. தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கடந்துக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். கர்த்தர் நிச்சயமா பெரிய காரியங்களை நம் நடுவில் செய்வார். முக்கியமான வசனத்தினை பார்க்கலாம். நாம் வாழ்க்கையில அநேக முறை சோர்ந்து போகிறோம். நமக்கு விரோதமாய் யாராவது பேசினால் நம் உள்ளத்தை அது பாதிக்கிறது, சோர்ந்து போகிறோம். நாம் எதிர்பாராத சம்பவம் நம்ம வாழ்க்கை நடந்து விட்டால் சோர்ந்து போகிறோம். நாம் எதையாவது இழந்து விட்டால் சோர்ந்து போகிறோம். நம்மோடு கூட இருக்கிறவர்கள் நம்மை விட்டு விலகி போனால், நண்பர்கள் சொந்தங்கள் விலகி போனால் சோர்ந்து போகிறோம். நம்மளுக்கு நன்மைகளை வாங்கி நமக்கு தீமை செய்யும் பொழுது, அவர்கள் நமக்கு தீமை செய்யும் பொழுது சொல்ல முடியாத ஒரு சோர்வு நம்மை ஆழ்த்தி விடுகிறது. ஆக எல்லா சொல்லும் சோர்ந்து போகிறோம், மனம் தளர்ந்து போகிறோம். நாம் ஜெபிக்கிறோம், இதற்காக தேவனை விசுவாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம்.
ஆனாலும் நமக்கு ஒரு விடுதலை இல்லை. சோர்வு திரும்ப திரும்ப சோர்வு வருது. ஜெபிக்கிறப்ப நல்லா இருக்கு ஐயா, ஜோமனோட திரும்ப பழையபடி அப்படியே மனசு கஷ்டமா இருக்கு, ஒரு விடுதலை இல்லை. பைபிள் படிக்கிறப்ப நல்லா இருக்கு, படிச்ச உடனே கொஞ்ச நேரம் நல்லா இருக்கியா, திரும்ப அதே மாதிரி கஷ்டமா இருக்கியா. வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷப்படவே முடியல. ஆண்டவர் ஜெபம் பண்றோம், விசுவாசிக்கிறோம், ஆனாலும் சோர்ந்து போறோம்யா. என்னதான் பண்றது? அருமையானவர்களே, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு வழி இருக்கிறது, ஒரு வழி இருக்கிறது. நாம் சோர்ந்து போனால் பல நேரம் நம்ம கஷ்டப்பட்டாலும் நெருக்கப்பட்டாலும் ஜெபம் பண்ணி எல்லாம் ஒன்றும் நடக்கலன்னாலும் ஒரு வழி இருக்கு. அது என்ன வழி அப்படின்னா, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவது. ஸ்தோத்திரம், துதி. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றது, துதிக்கிறது. ஸ்தோத்திரம், கர்த்தரை துதிப்பது, ஸ்தோத்திரம் பண்றது ஒரு பெரிய வெற்றி, பெரிய விடுதலை, பெரிய சந்தோஷம், பெரிய சந்தோஷம். என்ன பெரிய விடுதலை, பெரிய மகிழ்ச்சி, பெரிய சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் அது கொண்டு வரும். கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தரை ஆராதனை செய்யும் பொழுது, கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது எல்லா அந்தகாரங்களும் எல்லா துறைத்தனங்களும் விலகித்தான் ஆக வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் துதிக்கும் பொழுது தேவனே நம் நடுவில் எழுந்தருளுகிறார், தேவனே நம் நடுவில் வருகிறார். பெரிய அற்புதங்கள் நாம் பார்க்கிறோம். ஜபம் அநேக முறை ஜபம் பண்ணி நடக்காததெல்லாம், விசுவாசித்து நடக்காததெல்லாம், அல்லேலூயா. ஜோமனை சோர்ந்து போன பிரச்சனை எல்லாம் துதிக்கும் பொழுது, கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது மகா பெரிய ஸ்தோத்திரம், மகா பெரிய காரியங்களை நாம் பார்க்கிறோம், மகா பெரிய அற்புதங்களை நாம் பெற்றுக் கொள்கிறோம். இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறார், பெரிய அற்புதங்களை செய்கிறார். தேங்க்யூ, 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 தேங்க்யூ. ஆகவே இது குறித்துதான வசனத்தை நம்ம படிக்க போறோம். இந்த வசனத்தை பார்த்து நம் கர்த்தரை ஆராதனை செய்ய போறோம். சத்ரு தோற்று தான் போகணும், பிசாசு தோற்று தான் போகணும், ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. ஆகவே மனுஷனுக்கு வர எத்தனை சோதனையிலும் அத்தனை பிரச்சனையிலும் நமக்கு ஒரு வெற்றி இருக்கு, விடுதலை இருக்கு. அதை மறந்துடாது. ஸ்தோத்திரம். பிரச்சனைன்னு வந்துட்டா ஒரு பிரச்சனை வராது ஒரு மனுஷனுக்கு. தொடர்ந்து ஏன் அப்படி கஷ்டப்படுற? தொடர்ந்து எல்லா பகுதியிலும் பிரச்சனை வந்து சூழ்ந்து நம்ம சூழ்ந்து வந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அது ஒரே வழி, கர்த்தரை துதிப்பது, கர்த்தரை நோக்கி பார்ப்பது. இதுல நாம் பார்க்கிறோம் 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்துல நாம் பார்த்தா தெரியும். அதை படிக்க சொல்ற. இதை தொடர்ந்து நல்லா கவனிங்கள். நீங்களும் வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு இந்த பகுதி எடுத்துக்கொள்ளுங்க. 2 நாளாகமும் அவசரம் இல்லாம பார்க்கலாம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 3, 11, 12, 13 படிக்கலாம். 3ஆம் வசனம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமைக்கு சரிக்கட்டி, தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண்ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். இந்த யுத்தத்தில் பாருங்க, யோசபாத் என்பவனுக்கு விரோதமாக ஒரு சத்துருக்கள் விரோதமாய் வருகிறார். அவன் கர்த்தரை நன்மை செய்த ஜனங்கள்
தீமை செய்ய வருகிறார்கள் இவனுக்கு விரோதமாய். இவன் என்ன பண்ண, தன் ஜனங்கள், பிள்ளைகள், பெண் ஜாதிகள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை தேடுகிறார்கள். பிரச்சனை வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு, நன்மை செஞ்சோம், ஆனா அவங்க எல்லாம் சேர்ந்துட்டு எனக்கு தீமை செய்ய வர்றாங்க, எனக்கு போராட வர்றாங்க, எனக்கு எதிர்த்து வர்றாங்க, எங்களால ஒன்று செய்ய முடியல, நாங்க அவங்க எங்களோட பெரிய கூட்டமா இருக்கிறாங்க, பெரிய சேனையா வர்றாங்க, எங்களால நிற்க முடியல அவங்களுக்கு விரோதமா, நாங்க என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து உபவாசம் வந்து கர்த்தரை தேடுறாங்க. பிள்ளைங்களாம் தேடுறாங்க, சின்ன பிள்ளைங்களாம், குடும்பமா உட்கார்ந்துடுறாங்க, தேடுறாங்க, என்ன பண்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி வருது, ஒவ்வொரு நாளும் ஒரு யோசபாத்துக்கு ஒவ்வொருத்தரும் செய்தி கொண்டு வர்றாங்க. சேயீர் தேசத்தார் வர்றாங்க, இன்னொரு அம்மோனியர் வர்றாங்க, மலை தேசத்தார் இந்த பக்கம் வர்றாங்க, எல்லா பக்கமும் வர்றாங்க, பெரும் பெரும் திரளா கூட்டத்தாட வர்றாங்க. சமாளிக்க முடியல, என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. நான் அவளுக்கு நன்மையளவா செய்தேன், அவளுக்கு விரோதமா நாங்க போகவில்லை, அவள் எங்களுக்கு விரோதமாய் வருகிறார்கள், இந்த ஏராளமான கூட்டத்தை கண்டு எங்களுக்கு பயமா இருக்கிறது, நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லி கர்த்தரை தேடினார்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. உடனே அங்கே ஒரு லேவியன் இருந்தான், அவன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் வந்தார். கவனிங்க, கர்த்தரை தேடினாங்க, பிரச்சனை பெருசா ஆயிடுச்சு, வியாதி பெருசா ஆயிடுச்சு, பிரச்சனை எந்த பிரச்சனை வேணா இருக்கலாம், பண கஷ்டம் பெருசாச்சு, 4 பக்கம் கடன் கொடுத்தவர்கள் கடன் கேட்க வருகிறார்கள், சொந்தக்காரங்க சண்டைக்கு வர்றாங்க, நண்பர்கள் விரோதமாக எழும்புகிறார்கள், வியாதிக்கு மேல வியாதி, வீட்டுல எல்லாருக்கும் பிரச்சனை, ஐயா தாங்க முடியாத வேதனை, என்ன செய்வது என்று சொல்லி கர்த்தரை தேடினார்கள். தேடின உடனே கர்த்தர் ஆவியானவர் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. இப்படி யோசபாத் செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே லேவியன் ஒருவன் இருந்தான், கர்த்தர் ஊழியங்கள் செய்கிறவன். அவன் மீது, அந்த வாழ்வின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினான். அவன் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். என்ன சொன்னான் படிங்க. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர் உங்களுக்கு எதிராக புறப்படுங்கள், நாளைக்கு அவருக்கு எதிராய் புறப்படுங்கள். யுத்தங்களை செய்கிறவர் நீங்கள் அல்ல, கர்த்தரே உங்களுக்காக யுத்தங்களை செய்வார். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், நீங்க பயப்படாதீங்க, அவங்களுக்காக நீங்க அவங்கள பார்த்து நீங்க பயந்து கலங்காதீங்க, நாளைக்கு பாருங்க, நீங்க யுத்தத்துக்கு போங்க, ஆனா உங்களோட கர்த்தர் வருவார், யுத்தம் கர்த்தருடையது, உங்களுடையது அல்ல, அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அவன் சொல்றான். இதை கேட்ட உடனே கவனிங்க, அவங்க என்ன பண்ணாங்க, அடுத்த வசனம் படிங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். கோகாத்திரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். மகா சத்தத்தோடு கம்பீரமாய் கர்த்தரை துதித்தார்கள். பாருங்க, இந்த கர்த்தருடைய வசனம், இந்த வார்த்தை கேட்ட உடனே அவர்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை கம்பீரமாய் துதித்தார்கள். ஹல்லேலூயா. ஒரு வசனம், வார்த்தை வந்தவுடனே, அந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்ட உடனே மாத்திரத்தில் அவர்கள் கர்த்தரை ஆர்ப்பரித்து துதித்தார்கள். அதுதாங்க சந்தோஷம். சில ஆண்டவர் ஃபேவரா உங்களுக்கு கர்த்தர் ஒரு வசனத்தை கொடுக்கிறப்ப, வார்த்தையை கொடுக்கிறப்ப, அந்த வார்த்தை உங்களுக்கு கிடைத்த உடனே நீங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி, கர்த்தருடைய வார்த்தை வந்து விட்டது, அது எங்க வாழ்க்கை நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி பெரிய நம்பிக்கையோடு கூட கர்த்தரை, அந்த வார்த்தைக்காக கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், தேங்க் பண்ண வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். அப்பொழுது வார்த்தை உங்களுக்காக நிச்சயமா கிரியை செய்யும். You have to receive the word of God.
ஆண்டோட வார்த்தையை வசனத்தை நீங்க பெற்றுக்கொள்ள ரிசீவ் பண்ணணும். ஆண்டோட வசனத்தை ஆண்டவர் நன்றி. அவங்க கேட்டவனும் ஒரே சந்தோஷம் வந்துருச்சு. கர்த்தர் வந்து விட்டார், இந்த யுத்தத்தை கர்த்தரே செய்ய போகிறார், இந்த பிரச்சனைக்கு பதில் அவரே செய்ய போகிறார், நான் கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை என்று சொல்லி அவர்கள் கர்த்தரை மகா கம்பீரத்தோடு கூட கர்த்தரை துதித்தார்கள். ஹல்லேலூயா, ஆமென். சில தீர்க்கதரிசன வார்த்தைகள் சபையில சொல்லும் பொழுது, உங்களுக்கு யாராவது ஒருத்தர் சொல்லும் பொழுது அப்படியே சில கேட்டுட்டே இருப்பாங்க, அப்படியே கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி கேட்டு சந்தோஷத்தோடு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். மகா ஆர்ப்பரிப்பு அவங்களுக்கு உண்டாச்சு, மகிழ்ச்சி உண்டாகும், முகலாம் மாறிடுச்சு. அதுதான் அன்பு பெரிய சந்தோஷம். அவர் வசனத்தை நீங்கள் சந்தோஷத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமா, என்ன நடக்க போகுது என்ன, அப்படியே முகத்தில் ஒரு மாற்றமும் இல்லாம, ஒரு சந்தோஷமும் இல்லாம அப்படியே உட்கார்ந்து இருந்தா ஒண்ணுமே நடக்காது. கர்த்தர் வார்த்தை கொடுத்து விட்டார், கர்த்தர் வந்து விட்டார், கர்த்தர் வசனம் எனக்கு கிடைச்சு விட்டது, ஆமென் அப்படின்னு. ஹல்லேலூயா, ஆமென். அப்படியே வாழ்க்கை மாறும். அந்த வசனம் கிடைச்சுனா அதை உட்கொள்ள வேண்டும், உங்களுக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால வாழ்க்கை அவருக்கு சந்தோஷமாயிடுச்சு. அடுத்தது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்து அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கொரு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். 23. கோகாத்தியரின் புத்திரரிலும் கோகாரியின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் ஆர்ப்பரித்தார்கள். அதற்கு பிறகு யோசபாத் என்ன பண்ணார், அது அத்தனை தேசத்தாருக்கு, நாலா பக்கம் எல்லா தேசத்தாருக்கும் விரோதமாய் இவனும் வர்றாங்களே, இவனும் சண்டைக்கு போகணும் இல்லையா, போகும் பொழுது பாடகரை முன்னாலே நிறுத்தினான். அதுபடி அவர்கள் பாடி துதி செய்ய அவர்கள் பாடகரை நிறுத்தி சண்டைக்கு போற ஆளு முன்னால என்ன பண்ணும், பெரிய பெரிய பீரங்கி பெரிய பெரிய சோல்ஜர்ஸ் நிறுத்திட்டு சண்டைக்கு போவாங்க. இவன் அவங்கள பின்னால நிறுத்திட்டு முன்னால பாடகர்களை நிறுத்தினான். இவன் சண்டைக்கு சத்துருக்களை எப்படி எதிர்கொள்கிறான்னு பாருங்க. இவனுடைய ஸ்ட்ராட்டஜி, யோசபாத்துடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, இவன் ஸ்ட்ராட்டஜி என்ன பாருங்க. அந்த சத்துருக்களை இவன் மேற்கொள்வதற்கு எப்படி இவன் ஆயத்தமாக்கி போகிறான் என்று பாருங்கள். அவன் போர் தளபதி, போர் வீரர்கள் எல்லாத்தையும் இருக்கிறாங்க, அவங்களை பின்னால நிறுத்திட்டு ஃபர்ஸ்ட்ல பாடகரை நிறுத்தினான். அவர்கள் எல்லாம் பாட்டு பாடினார்கள். சண்டைக்கு போறோம், பாட்டு பாடுறான். என்ன பாட்டு? கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர் என்று சொல்லி பாட துவங்கினார்கள். பாட்டு பாடல, துவங்கினாங்க, அவ்வளவுதான். கர்த்தர் இறங்கி விட்டார். ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் இறங்கி வந்த உடனே சத்துருக்கள் எங்கெங்க பாளையம் இருந்தாங்க நடுவில் ஆவியா இறங்கினார். அம்மோனியருக்கு விரோதமா சேயீர் மலை தேசத்தார எழுப்பினார். அவனுக்கு விரோதம் என்ன, அவங்களுக்குள்ளாரே குழப்பத்தை உருவாக்கி ஒருத்த வெட்டி மாண்டாங்க. ஒருவர் கூட பாருங்க, ஒருவர் கூட மீண்டு இருக்கவில்லை. அவர்களாகவே அவருக்கு விரோதமா அவர்களுக்கு விரோதமா வெட்டு அழிந்து போனார்கள். யோசபாத் யுத்தம் பண்ணவே போகல, யோசபாத் யுத்தம் பண்ணவே போகல, அவர்களாகவே வெட்டுண்டு அழிந்து போனார். பாட துவங்கினார், அவ்வளவுதான். ஹல்லேலூயா, ஆமென். பாட துவங்கினார், கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார், கர்த்தர் இறங்கினார், சத்துருக்கள் வெட்டுண்டு அழிந்து போனார்கள். ஹல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது
எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்கு வெட்டுண்டு மடிந்து போய். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்கு வெட்டுண்டு உம்மாலாகும் எல்லாம், உம்மாலாகும் எல்லாம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை பாட, கர்த்தர் நல்லவர் அப்படி பாடி துதிக்க ஆரம்பிச்சா அவ்வளவுதான். கர்த்தர் வந்து விட்டார். சத்துருக்கள் பாளையத்தில் அவர் இறங்கி விட்டார். அவங்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தினார். அவங்களாகவே ஒரு வெற்றி அழிந்து போனார். யோசுவாக்கு கத்தி இன்றி ரத்தம் என்று வெற்றி வந்துருச்சு. அல்லேலூயா. அதே மாதிரிதான் கர்த்தரை நீங்க துதிக்க ஆரம்பிச்சோம்னா, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சோம்னா, ஆராதிக்க ஆரம்பிச்சோம்னா கர்த்தரே இறங்கி வருவார். எதிரிகள் பாளையம் கடகடுத்து ஆடி போயிடும். அவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சு போச்சு. துதியில அவர் வல்லம் இருக்கு. துதியிலே அவர் இறங்கி வந்து விடுகிறார். யோசபாத்து வெற்றி வந்து அவன் சத்துக்களுடைய பொருட்களை கொள்ளையாடின. அவங்க சத்துக்களை விட்டு நன்றி பண்ணாங்க. அவன் கொண்டு வந்த எல்லாத்தையும் இவங்க கொள்ளையாடினாங்க. அந்த கொள்ளையாடினாங்க. அந்த கர்த்தர் துதிச்ச இடம், கொள்ளையடிச்ச இடம், அதுதான் பெராக்கா அப்படின்னு பாக்குறோம். நம்ம ஊழியத்துக்கு பேர் சொல்ல பெராக்கா. நம்மளோட தலைமையில் சாப்பிடும் பெராக்கா திரும்ப தரிசன ஊழியங்கள். சத்துருக்களை, பொருட்களை, உடைமைகளை சுதந்திரிப்பது, எடுத்துக்கொள்வது, கொள்ளையடிப்பது, விரோதமாக சத்துருக்கள் அழிந்து போவது. கர்த்தர் நமக்கு வெற்றியை வைத்திருக்கிறார். கர்த்தரை ஆராதிக்கிற துதிக்க நமக்கு வெற்றி உண்டு, விடுதலை உண்டு. இன்னொரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு. எரிகோ மதிலை அவர்கள் எப்படி வீழ்த்தினாங்க, அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியும். 6ஆம் அதிகாரம் 2-4 படிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். ஆமென். எரிகோ முதல் யோசுவா ஆண்டவர் தேவனால் நடத்தப்படுகிற ஒரு அருமையான ஊழியக்காரன். அவன் ஜனங்கள் நடத்தி கொண்டு போகிறான். கானான் தேசமாக அப்பொழுது அவங்க யோர்தானை கடந்து வர்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா தாண்டி வரணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எரிகோ. தேவனுடைய பாதையில கற்களும் முற்களும் மலைகளும் மேடுகளும் வரும், ஆறுகள் வரும், எல்லாம் வரும் தான். ஆனா ஒன்றுமே சேதப்படுத்தாதுதான் கர்த்தருடைய வசனம். ஏன்னா கர்த்தர் அவளோடு கொடுத்து அவளுக்காக யுத்தம் பண்ணுவார். யோசுவா கூட இருந்தாங்க. இப்பதான் யோர்தானை தாண்டி வந்தாங்க. இங்க பார்த்தா அடுத்து பார்த்தா பெரிய எரிகோ. அந்த பட்டணத்தை தாண்டி தான் கானான் தேசத்துக்கு போகணும். எரிகோ
பட்டணம் உடைய சுற்றி பார்த்தா பெரிய மதில் சுவர் கட்டி வச்சுக்கிறாங்க. உள்ளார் நுழைய முடியாது. என்ன செய்வது? கர்த்தர் சொன்னார் யோசுவாவுக்கு, நீங்க இங்கே பாளையம் இறங்கி 6 நாள் எரிகோ பட்டணத்தை சுற்றி வாங்க, சத்தம் போடாம வாங்க. 7ஆம் நாள் 6 முறை சுற்றி 7வது முறை வர்றப்ப நான் சொல்வது ஆர்ப்பரியுங்கள் அப்படின்னு சொன்ன. இவன் அப்படியே செய்தான். 6 நாள் சுற்றி வந்தார்கள். 7ஆம் நாளும் 6 முறை சுற்றி வந்தார்கள். 7வது முறை போய் சுற்றி வரும் பொழுது மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள் கர்த்தரை. என்ன ஆனது? அந்த எரிகோ மதில் விழுந்து உடைந்தது. எரிகோ மதில் விழுந்தது. உள்ளே யோசுவா தன் ஜனங்களோடு போய் அங்குள்ள எல்லாரையும் மேற்கொண்டான். மேற்கொண்டு பட்டணத்தை கொள்ளையடித்து அவன் தாண்டி போனான். பெரிய தடை வந்தது, பெரிய பிரச்சனை வந்தது, பெரிய மதில் உங்களுக்கு முன்னால் நின்றுச்சு. இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது, அதை உடைக்க முடியாது, தாண்ட முடியாது. அவ்வளோ பெருசா கட்டி வச்சிருந்தாங்க. ஆனா வெறும் கர்த்தரை துதித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள், எக்காலம் ஊதினார்கள். மதில் உடைந்து விழுந்தது. ஹல்லேலூயா! எரிகோ விழுந்தது. சத்துருக்களை பிடித்துக் கொண்டார்கள். யோசுவா ஜனங்களை வெற்றியின் பாதையில் நடத்தினார். கர்த்தர் முன்னின்று நடத்தினார். கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது வாழ்க்கையில கர்த்தரையே வந்து உன்னை முன்னிறுத்தி நடத்துவார். புலம்பலும் முறுமுறுப்பும் கசப்புகளும் வைராக்கியங்களும் அவிசுவாசங்களும் உனக்கு எதிரி. சில என்ன பண்ணாலும் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அவிசுவாசம் அவிசுவாசம். சிலர் முகத்தை பார்க்கணுமே, சந்தோஷமே அவங்க முகத்துல பார்க்க முடியாது. எவ்வளவு கர்த்தர் செஞ்சாலும் அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருப்பாங்க. அன்பிலீவர். பிலீவருக்கு அன்பிலீவர். நம்பாத ஆளுங்க, ஆண்டவர் வசனத்தை நம்பாதவங்க, ஆண்டவர் நம்பாதவங்க முறுமுறுப்பாங்க. அவங்க மேல குற்றம் சொல்லுவாங்க, இவங்க மேல குற்றம் சொல்லுவாங்க. அவங்களை எதிர்பார்ப்பாங்க, இவங்களை எதிர்பார்ப்பாங்க. They are unbelievers. அவங்களுக்கு கர்த்தரை நம்பாதவங்க, கர்த்தரை அவர் ஆண்டவர் தான் சொல்லுவாங்களே நம்ப மாட்டாங்க. கர்த்தரை நம்பிட்டோம்னா அவர் தான் நமக்கு எல்லாமே. எரிகோ மதில விழ பண்ணினார். பெரிய சுவர் தடையா நின்றது. கர்த்தரையே அதை உடைத்து போட்டார். கர்த்தரையே அதை உடைத்து போட்டார். ஆர்ப்பரிக்கும் பொழுது அது உடையது. எரிகோ மதில் விழுந்தது. ஹல்லேலூயா! ஆமென், ஆமென், ஹல்லேலூயா! தடை உடைகிறது. கர்த்தரை ஆராதித்து ஆர்ப்பரிக்கிறப்ப எக்கால ஊதி ஆர்ப்பரித்தார்கள். தடைகளாம் உடைஞ்சிச்சு. கர்த்தரை ஆர்ப்பரித்து பண்ணாங்க. எத்தனையோ முறை அப்படி பார்க்கணும், வாழ்க்கையில நடக்கும். நாங்க ஒரு முறை ஊருக்கு போயிட்டு திரும்புகிற வழியில 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு. வழியில ஆக்சிடென்ட் ஆகி 2 லாரி கவுந்துருச்சு. 1 மணி நேரமா லாரி நிக்குது. நாங்க 6வது கிலோமீட்டர் நிக்கிறோம். அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, இன்றைக்கு இரவு அந்த வண்டியை ரெஸ்கியூ பண்றத, லாரியை எடுக்கிறதுக்கு அதுக்கு வண்டி போகணும்ல, அது போறதுக்கு வழி இல்லையா. அதெல்லாம் சரி, இரவு 7 மணி ஆயிடுச்சு, இரவு இருட்ட ஆரம்பிச்சு, இனிமேல் முடியாது, நாளைக்கு தான் வருவாங்க, வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் வண்டியிலே இருக்கிறாங்க. பஸ், லாரி, காரு எல்லாம் இருக்கு. வண்டியிலே தூங்குறாங்க. வண்டியிலே பிள்ளைங்களாம் இருக்குதுங்க. அங்க இருக்கிற கடைகள்லாம் அது இது வாங்கி சாப்பிட்டுட்டு என்ன எப்படி திரும்பவும் முடியாது, போகவும் முடியல. எங்களுக்கு பின்னால வண்டின்னா 5-6 கிலோமீட்டர் தூரம் வண்டி நிற்குதெல்லாம். எந்த பக்கம் பார்க்க முடியல. பயம் வந்துச்சு, என்ன பண்றது, ஃபேமிலியா இருக்கிறோம். திடீர்னு ஆவியானே எனக்குள்ளார ஒரு வார்த்தை கொடுத்தாங்க. ஏன் நம்ம பிரைஸ் பண்ணலாம, கர்த்தரை துதிச்சு பார்க்கலாமே, ஏன் நம்ம பயப்படணும், ஏன் நம்ம வேற மாதிரி திங்க் பண்ணு சொல்லி நேரம் கர்த்தரை துதிச்சுட்டே இருந்தாங்க. ஆண்டவரே நீ நல்லவர், நீ பெரியவர்,
கர்த்தர் நீ நல்லவர், அற்புதம், ஸ்தோத்திரம். அப்படியே டங்ஸ்ல பேசிக்கிட்டே கொஞ்ச நேரம் இருந்தேன். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அவ்வளவுதான். திடீர்னு மூளையில ஒரு அறிவு வந்துச்சு, ஒரு எண்ணம் தோன்றுச்சு. கொஞ்ச தூரம் ஒரு 100 மீட்டர் போனா ரைட்ல ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்ல திரும்ப இந்த வழியில் போயிட்டு நீங்க ஊர் போய் சேர்ந்தலான்னு டக்குன்னு எனக்கு ஐடியா வந்துச்சு. அவ்வளவுதான். நினைச்ச உடனே அந்த அவ்வளோ வண்டி கூட்டமும் திரும்ப மூவ் ஆக ஆரம்பிச்சு. நாளைக்கு தான் மூவ் ஆகுன்னு சொன்னவங்க இன்னைக்கே மூவ் ஆக ஆரம்பிச்சது. நாங்க அந்த துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறப்ப வண்டி அந்த லைன் மூவ் ஆக ஆரம்பிச்சு. ஆச்சரியம், எல்லா வண்டியில உட்கார்ந்தோம். வண்டி மூவ் ஆச்சு. நான் சொல்லிட்டேன், இந்த வண்டி பின்னால் போக வேணாம், 100 மீட்டர் போனா ரைட்ல திருப்புன்னு சொல்லி டிரைவருக்கு சொல்லி டக்குன்னு ரைட்ல திருப்பிட்டோம். இவங்களாம் எங்க வீட்டுல எல்லாம் கேட்டாங்க, எல்லாம் வண்டியில இருக்கிறவங்க, ஏன் இப்படி வண்டி தான் மூவ் ஆகுத? இல்ல அது மூவ் ஆகாத, போய் நின்றுக்கும், நம்ம இந்த பக்கம் திரும்பிடலாமா, வழி எனக்கு தெரியும்னு டக்குன்னு திரும்பிட்டோம். போனோம்னா அப்படியே காடு மலையெல்லாம் சுத்திட்டு நேரம் வந்து நல்ல ரோடு வந்து வீடு சேர்ந்து. ஆனா அது அன்னைக்கு நைட் எல்லாம் திரும்ப வண்டி நின்றுச்சு, காலையில் தான் கிளியர் ஆச்சு. கர்த்தர் எல்லாத்துக்கும் ஒரு வழியை வைத்திருப்பார். புலம்போதை நிறுத்தணும், பயப்படுறதை நிறுத்தணும், அவிசுவாசமா பேசுறதை நிறுத்தணும், பயந்து பேசுறதை நிறுத்தணும். கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சணும், கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிச்சணும். காரியம் தலைகீழாய் மாறி, காரியம் உனக்கு சக்சஸா மாறி. அதான் கர்த்தர் யோசுவாக்கு சொல்லி கொடுத்தார். 6 முறை மௌனம், வாயை திறக்காத. வாயை திறந்தா அவங்க ஐயோ இது இப்படி போகும், அப்படி போகும், இப்படி போகணும், ஜனங்க புலம்பி தெளிவாங்க. நீ வாயை திறக்க வேணாம். 7ஆம் நாள் 6 முறை சுத்து. ஒன்னே ஒண்ணுதான் சரி, நான் சொல்றது மட்டும் வாயை திறந்து ஆர்ப்பரிங்க, அவ்வளவுதான். ஆர்ப்பரிப்போமா ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடிப்பதை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போமா ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடிப்பதை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் எரியோரை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் செல்வோம். எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, துதிக்கும் நமக்கு தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கு தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. பலம் கொண்டு தினமரத்திருப்போமே, பாரதத்தை சுற்றி சுற்றி வளம் வரும். பலம் கொண்டு தினமரத்திருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி வளம் வருவோமே. எழுப்புதலின் நேரம் அல்லோ, யோசுவாவின் காலம் அல்லோ. அல்லேலூயா. வீட்டுக்கு தேவை வேணும், பொருட்கள் வேணும், பணம் வேணும். வீட்டுக்காரரோடு சண்டை போடுறத நிறுத்திட்டு, வாலிப பிள்ளை திருமணமாயி இப்பதான் திருமணமாயிருக்கு, ஒரு குழந்தை இருக்கு, சதா வீட்டுக்காரர் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா வீட்டுக்காரர் என்ன கொண்டு வந்து தருவாரு? நீ கர்த்தரை பார்த்து எத்தனை முறை ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதனை பண்ணணுமா, நன்றி சொன்னமா? அவனே இடிச்சு திட்டினா அவன் என்ன பண்ணுவான்? வீட்டுக்காரன் கர்த்தரை கேட்கும் பொழுது, கர்த்தரை துதிக்கும் பொழுது, நீ கர்த்தரை அண்டிக் கொள்ளும் பொழுது, அவருக்கு ஆராதனை செய்யும் போது எல்லாம் வீட்டுக்கு தடை உடையும், வேலை கிடைக்கும், பணம் கிடைக்கும், உன் வீடு எல்லா நன்மையினாலும் நிரம்பும். ஒரே வழி, நீ கர்த்தரை முறுமுறுக்கிறத நிறுத்திட்டு, சண்டை போறதை நிறுத்திட்டு, வாய் வீணா அவிசுவாசம் பேச நிறுத்திட்டு, கர்த்தரை பாடி ஆராதனை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ண ஆர்ப்பரிக்க ஆரம்பி, எல்லாம் சரியா. இதுதான் இந்த ரகசியத்தை நீங்க கத்துக்க. கர்த்தர் வாய் மூடிட்டு சொன்னார், நான் சொல்றப்பதான் வாய் திறக்கணும். அந்த வாய் திறந்தா அப்ப ஆர்ப்பரிக்கணும். அலங்கம் உடையும், வாழ்க்கையில தடை உடையும், சத்துரு வாழ்க்கையில எழுப்பி வச்சிருக்கிற எரிகோ மதில் பிரச்சனை மாறும். கர்த்தர் நல்லவர். ஆமென். சங்கீதம் 149 இருக்கு. 6 9 பார்க்கலாம்.
படிங்க. ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும், ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும், ஜனங்களை தண்டிக்கவும், ஜனங்களை தண்டிக்கவும், அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும், அவருடைய ராஜாக்களை சங்கிலினாலும், அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும், மேன்மக்களை இருப்பு விலங்குகளால் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். கையில் இருபுறமுள்ள கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இதுதான் பரிசுத்தவான்களுக்கு அடையாளம். துதியும் பட்டயம். தேவனுடைய வசனம், வசனம் அதான் பட்டயம். துதி பட்டயம். கர்த்தருடைய வசனம் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வசனம் ஸ்தோத்திரம். அற்புதம் நடக்கும். உன் பலவான இருப்பு சங்கில ஆண்டவர் கட்டி போடுவார். உனக்கு வெற்றி மேல வெற்றி கிடைக்கும். ஹல்லேலூயா. அநேக முறை எங்க வாழ்க்கையில சொன்ன நிறைய சாட்சி சொல்லலாம். ஜோமனி சொந்து போய் ஜோமனி நடக்காத நேரம், ஜோமனி போகாத நேரம், கர்த்தர் ஆராதனை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி அற்புதம் நடந்திருக்கு நிறைய முறை. சில நேரம் கர்த்தர் அந்த பாதையில நடத்துவா. கத்துக்கணும். தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு ஸ்தோத்திரம் பண்றது 100% தகும். இது பரிசுத்தவான்களுடைய அடையாளம். வாயை மூடிட்டு இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரால தேவனால கூடாதது ஒன்றுமில்லை. அவரால் முடியாத ஒன்றுமில்லை. எல்லாத்தையும் மாற்ற வல்லவர், மாற்ற வல்லவர் அவர். வாய் கர்த்தரை துதிக்கணும், ஆராதனை பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும், எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிடணும். ஹல்லேலூயா. வாயின் வார்த்தை மாறணும். வீட்டுல சண்டை போடுறதை நிறுத்தணும், குறை சொல்றதை நிறுத்தணும், கர்த்தரை ஆராதனை பண்ணணும். ஹல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தை உண்டாக்கிய எல்லாரும் என்னோட கூட எழுந்து கண்களை மூடி ஜோமனை ஆசீர்வாதத்தை முடிக்கலாம். நம்ம நிச்சயம் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். துதிக்க ஆரம்பிச்சுங்க குடும்பமா, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுங்க. பிரச்சனை பேசாம பிரச்சனை பதில் தருகிற இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் மகிமைப்படுத்துங்க, ஆர்ப்பரிங்க. குடும்பமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திர பாடலை பாடுங்க, ஆராதனை பாடலை பாடுங்க. ஜெபிக்கிற பாதி நேரம் துதிக்கிற துதியை கூட்டுங்க, ஸ்தோத்திரத்தை கூட்டுங்க. மற்றவங்களை குறை சொல்றதை நிறுத்துங்க, சண்டை போறதை நிறுத்துங்க. இவங்கெல்லாம் காரணம், அவங்கெல்லாம் காரணம், அதெல்லாம் பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. தேவனால கூடாது ஒண்ணுமே இல்லை. உங்க குடும்பமே மாறிடும், சூழ்நிலையே மாறிடும். கர்த்தர் வெற்றி மேல வெற்றி தருவார். வழி இல்லாத இடத்துல வழியை உருவாக்குவார், பாதை இல்லாத பாதை காட்டுவார். பிரச்சனை மாறாத நினைப்பீங்க, பிரச்சனை ஈஸியா மாற்றுவார். உங்களுக்கு விரோதமா இருக்க சத்துக்கள், போராட்டம், பிரச்சனை எல்லாம் பின்னால ஓடிடும். ஒரு வழியா வர்றவங்க 7 வழியா ஓடி போவாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கியார், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கியார். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அன்பு தகப்பனே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்க தெரிந்தவர்கள் வெற்றியை சுதந்திரிப்பார்கள். கர்த்தரை உயர்த்துகிறவர்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதன் மேல நடப்பார்கள். மலைகளை பள்ளத்தாக்காக்கிக் கொள்வார்கள், மேடுகளை மிதித்து நடப்பார்கள். கர்த்தருடைய வசனத்தை வைத்து துதிக்கிறவர்கள் வெற்றி மேல வெற்றி காண்பார்கள். அவளுக்கு உண்டாக செங்கடல் யோர்தான் பின்னிட்டு போகும், எரிகோ உடைந்து போகும்,
அவர்களுக்கு விரோதமாக அவர்கள் சத்துருக்கள் ஒரு வழியாக அவர்கள் 7 வழியாய் ஓடி போவார். ராஜா, எங்களுக்கு இந்த தெரிஞ்ச சத்தியத்தை திரும்ப ஞாபகப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். இந்த பார்த்திருக்கிற அநேக குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் தடைகளும் துதியும் ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிறோம். அத்தனையும் மாறி பிள்ளைங்க வெற்றி மேல வெற்றி, மகிழ்ச்சிக்கு மேல மகிழ்ச்சி அடைவார்களாக. அவனுக்கு விரோதமா நாலா பக்கம் இந்த பிரச்சனைகள் வந்தேன்னு தெரியாம ஓடி போவதாக மாறுவதாக. பிள்ளைங்க படிப்பு காரியம் தடைகள், திருமண காரியங்கள் தடைகள், பிசினஸ் இருக்கிற தடைங்க, சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், பிரச்சனை, போராட்டம், சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கண்டு போவதாக. பிள்ளைகள் துதித்து ஆராய்த்து கொண்டிருப்பாங்களா? உண்மையே மகிமைப்படுத்துவார்களா? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னவர் அப்படியே நீர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். இதை பார்த்துக்கிற ஒவ்வொரு நடுவில் இறங்கி வந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். அற்புதம் செய்வதற்காக ஸ்தோத்திரம், செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். வெற்றி வந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். சத்துருக்கள் விலகி ஓடி போனதற்காக ஸ்தோத்திரம். வியாதி பிசாசு விலகி போனதற்காக ஸ்தோத்திரம். எல்லா வழி வாசல்கள் எரிக உடைந்து வழி காட்டுவதற்காக ஸ்தோத்திரம். வழி திறந்து விட்டதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் அப்படியே ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு பிரச்சனைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், விடுதலை வந்து விடட்டும். உண்மை நம்பட்டும், உண்மை ஆராதனை செய்யும். குடும்பமாய் தேடி உண்மை ஆராதிக்கட்டும். பிள்ளைகளால் சேர்ந்து உண்மை ஆராதிக்கட்டும். தேவ பிரசனத்தால் அந்த இடத்தை நிரப்பும். எங்க தேசத்தை, நாங்கள் வாழுகிற இடத்தை தேவ மகிமையினால் நிரப்பும், வல்லமையினால் நிரப்பும். இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்வதற்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த அற்புதங்களை செய்திருக்கிறார். எளிய சத்தியம் தெரிஞ்சதுதான் விட்டு விடாதீங்க. இதை பழக்கப்படுத்தி பாருங்க. பெரிய 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 வெற்றி உங்க வாழ்க்கை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். ஆமென், ஆமென். God bless you. God bless you.